வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு வீடியோ எந்த மாதிரி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th தமிழ் எக்ஸாம் ரிவ்யூ வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ 1 மார்க் இது மட்டும் வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸு, இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிறவங்க இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைந்திருக்கலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து தான் மறைமலர் அடிகள். ஓகேங்களா. அடுத்து தேர்டு வந்து உயர்த்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் தான், அதுக்கும் தொல்காப்பியம் தான். அடுத்து பேஜ் நம்பர் 2ல் வந்து 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு ரெண்டாவது. சரிங்களா, கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது அப்படின்றது தான் ஆன்சரு. அப்புறம் 5th வந்து பொருத்தி விடை தேர்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன் வந்து எது சரி அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா, அதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஈங்க. ஓகேங்களா, இதில் வந்து சரியாக நீங்கள் வந்து பொருத்தி பாருங்கள், வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்ற வந்து பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது என்ன அப்படின்றது தான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தந்தை வழி சமூக முறை. இதுதான் 6வது கொஸ்டினான ஆன்சரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காவியமேனம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படின்ற 7வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவி அப்படின்றது தாங்க சரியான ஆன்சர். அடுத்து வந்து 8வதுக்கு வந்து காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்பரு துள்ளி வரும் புதுவெயில் என்ற கவிதையை வந்து எதை படிவமாக வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈங்க, வினை படிமம். ஓகேங்களா. அடுத்து 3rd பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின், ஈற்றடி எடுத்துளிப்பாவை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்திருக்கு. வானம் அழிகிறது பூமி சிரிக்கிறது அப்படின்ற 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈங்க, மழை. சரிங்களா. அடுத்து 10வது கொஸ்டின் வந்து மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை எது அப்படின்றத வந்து 10வது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரந்து வரல் திரை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 11வது பார்த்தீங்கன்னா, மழை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ண கண்ட குந்தி இந்தொடரில் வெளிப்படும் மெய்பாடு அப்படின்ற 11வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து மகிழ்ச்சிங்க. சரிங்களா. அடுத்து 12வது கொஸ்டின் வந்து காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிப்பது என்ன அப்படின்றது தான் வந்து 12வது கொஸ்டின். அதுக்கான சரியான ஆன்சர் வந்து காண்டம். சரிங்களா. 13வது வந்து பின் வருவற்றுள் தொன்மத்திற் பொருத்தா ஒன்றை தேர்க. ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கடைசியாக இருக்கக்கூடிய 14வது கேள்வி, ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லின புகழை சிறப்பித்து கூறுவது என்ன அப்படின்றது தான் இந்த கடைசி கொஸ்டினோட கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாடான் திணை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 மார்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிரிவு 2ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 3க்கு விடை தருக. அதுக்கப்புறம் பிரிவு 2ல் எவையேனும் 2க்கு விடை தருகன்னு சொல்லியிருக்காங்க. 3 கொஸ்டினில் 2 எழுதணும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 3 எழுதணும். அதுக்கடுத்து பிரிவு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 7க்கு விடை தருக. அதாவது கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் 1 2 3 4 5 6 7 8 9 9 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் வந்து ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 விடை தருக, அதாவது 4 மார்க் கொஸ்டின். நீங்கள் அதை எழுதினீங்கன்னா அழகாக 8 மார்க் அள்ளிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பிரிவு 2 பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 மட்டும் தருகன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4ல் வந்து 2 எழுதணும். அந்த 2த்துக்கு ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு, கிட்டத்தட்ட 8 மார்க் இதில் ஈஸியாக எடுக்க முடியும். தமிழ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்து கிளியராக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எழுதணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர்
சந்தோஷத்தில் எழுதுறது பொறுமையாக கூட எழுதிருப்பீங்க பொழுது டைம் பத்தாம கூட போயிருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது தான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல் வந்து 3 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. இதில் வந்து 12 மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 6 மார்க் கொஸ்டினுங்க. பகுதி 4ல் வந்து 6 மார்க் கொஸ்டின் வந்து இருந்தது. அதுவும் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 90 மார்க் 85 ப்ளஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ நல்ல எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்க நம்புகிறேன். அப்படி எக்ஸாம் எழுதலனாலும் கவலைப்படாதீங்க, கம்மியாக மார்க் வரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்மியாக மார்க் வந்தது மேபி அப்படின்னா அதை நினச்சிட்டு அடுத்த கொஸ்டினை வந்து படிக்காம விட்டுறாதீங்க. தாராளமாக படித்து அடுத்த கொஸ்டின் பேப்பரில் நல்ல மார்க் வரும்னு நம்பி படிங்க, நல்ல மார்க் வரும். இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் மணிகான்.